தொடர்ந்து கடலூரில் 14 கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செய்தியை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு, வெள்ள நீரால் சூழப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என தங்களுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 14 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். தொடர்ந்து அந்த பகுதியில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. சற்று முன்னதாகவும் நம்ம பார்த்திருந்தோம். ஆனால் காவல்துறையினர் தரப்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுத்தும் பலனளிக்கவில்லை என்பது கள தகவல்களாக இருக்கிறது. என்ன நடைபெறுகிறது அங்க? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, புயல் மற்றும் மழையால் பண்ருட்டிக்கு உட்பட்ட அண்ணா கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் 14 மேற்பட்ட கிராமங்கள்ல தற்சமயம் வரை புயல் நிவாரணமும் வழங்கலை. எங்களுக்கு அரசு சார்பாக அறிவிக்கப்பட்ட 2000 ரூபாய் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. எங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு சில கிராமங்களுக்கு அந்த நிவாரணமானது கிடைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கிடைக்கல. அதனால எங்களுக்கு உடனடியாக அந்த நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த கிராம மக்கள் பாலூர்ல சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அந்த சாலை மறியலான கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நீடித்த சாலை மறியல் இப்ப தற்சமயம் டிஎஸ்பி சபிபுல்லா தலைமையில காவல்துறை அந்த பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. உங்களுக்கு நாங்க அரசாங்கத்திடம் சொல்லி உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறோம் என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுத்தாலும் அந்த உத்தரவாதத்தை ஏற்காத பொதுமக்கள் தற்சமயம் வரை மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களை அருகாமையில் உள்ள திருமண மண்டபத்துக்கு நீங்க வாங்க, நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பொதுமக்கள் தங்களை கைது செய்வதாக நினைத்து போலீசாரிடையே அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. உரிய நிவாரணம் எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. கௌதமி, தொடர்ந்து காவல்துறையினரோடு அங்கு மக்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி பாரிவள்ளல்.